வணக்கம் நண்பர்களே. சேரீ வந்து ஓரமும் ஃபால்ஸும் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓரம் அடிக்கலாம். சேரீ ஓரம் வந்து ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அடிங்க நண்பர். ஒரே மாதிரி இருக்கட்டும், ஒரே லெவலாக மடிச்சுக்குங்க. மடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஓரம் அடிச்சிருவோம். இது வந்து உள் முந்தி மட்டும்தான் ஓரம், வெளி முந்தி வந்து இது பார்ட்ரு இருக்குது, அதில் உள் முந்தி மட்டும் அடிச்சுப்போம். இப்போ வந்து ஃபால்ஸ் வச்சுக்கலாம் நண்பர்களே. ஃபால்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு அப்புறமேட்டு வைங்க. கொஞ்சம் தூரம் விட்டுட்டு அப்புறமேட்டு வைக்க ஆரம்பிங்க. வச்சுட்டு கரெக்டாக எஜ்ஜி தையல் போடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எஜ்ஜி தையல் போடுங்க. இழுக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து இழுக்காதீங்க. இழுக்காமல் ஒரே லெவலில் வச்சு ஃபுல்லாக தைங்க நண்பர்களே. கீழ் பீஸும் இழுக்கக்கூடாது, மேல் பீஸும் இழுக்காமல் பிளாட்டாக தைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக தைங்க, ஈஸியாக இருக்கும். எதுவுமே இழுக்காதீங்க, அப்படியே தைங்க. கரெக்டாக எஜ்ஜி தையல்னால் எஜ்ஜி தையல் கரெக்டாக போட்டுங்க. ஓரத்தையில் வந்து கரெக்டாக போட்டு வாங்க. போட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து மடித்து திருப்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுப்போம். மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. புடவை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டாக வச்சு பிடிச்சிக்குங்க. பிடிச்சி திருப்பிக்கலாம். திருப்பி வரக்குள்ளே எதுவுமே இழுக்காதீங்க. இழுக்காமல் அப்படியே நார்மலாக தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து சுருக்கம் வராது. ஒரு பார்ட்ரு புடவை வந்து கீழே வந்து சுருக்கம் வந்துடும். அதில் வந்து மேலே மட்டும் இழுத்துக்கிட்டு வரணும். இது நார்மல் புடவைன்றதால இது இழுக்க தேவையில்லை. எதுவுமே கரெக்டாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. ஃபால்ஸும் இழுக்க தேவையில்லை, புடவை பீஸும் வந்து இழுக்க தேவையில்லை. அப்படியே வந்து பிளாட்டாக தைச்சிட்டு வாங்க. ஃபுல்லாக தைச்சிப்போம். எதுவுமே கீழே வந்து கரெக்டாக புடவை பீஸ் வந்து ஒரே லெவலாக எல்லா துணியும் வந்து பிளாட்டாக வந்து லெவலாக போட்டுப்போம். அதுதான் நம்மள முடிஞ்சிச்சு. ஈஸியாக நீங்களும் வந்து ஈஸியாக வந்து ஃபால்ஸ் வைங்க. பார்ட்ரு புடவை சில புடவை மட்டும் அடியில் க்ளூர் கொடுத்து மேலே வந்து ஃபால்ஸ் ஏற்றிட்டு வரணும். பாருங்கள், பிளாட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்துப்பாங்க. ஓகே, பாய் நண்பர்களே.